ஹாப்பினஸ்க்கு மணி கேரண்டி தருமா? மேபி ஹாப்பியாக இருக்கிறவங்க என்றைக்குமே சேட் ஆக மாட்டாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கிராட்டிடியூட் ஹாப்பினஸ்க்கு ஒரு மெயின் காரணம். கண்டிப்பாக ஸ்லீப் நம்ம ஹாப்பினஸை அஃபெக்ட் பண்ணோம். டெஃபினெட்லி. ஹாப்பினஸை நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சுக்க முடியுமா? இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னாங்க? டாக் சைக்கோ நேயர்களுக்கு வணக்கம். ஹாப்பினஸ் நம்மளோட சாய்ஸா இல்லை லைஃபோட சர்க்கம்ஸ்டான்ஸோட ரிசல்ட்டா? ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான இமோஷன் தான். இது உங்களோட சாய்ஸும் கிடையாது. இந்த ஹாப்பினஸ்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் பெர்ஸ்பெக்டிவும் கிடையாது. பிகாஸ் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இந்த சந்தோஷம் அப்படிங்கிறது வெளியில் தான் இருக்குது, மற்றவங்க கிட்ட தான் இருக்குது, ஒரு பர்டிகுலர் பர்சன் கிட்ட இருக்குது, ஒரு மெட்டீரியலிஸ்டிக்காகவும் பார்க்குறாங்க. சந்தோஷன்றது வேற எங்கேயுமே கிடையாது, நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்குது, நம்மக்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் எங்கே இருந்தாலும், எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும், எப்படி இருந்தாலும் சந்தோஷன்றது கண்டிப்பாக நீங்கள் அதை அச்சீவ் பண்ண முடியும். ஹாப்பினஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சயின்டிஃபிக்காக ஏதாவது ஹேபிட்ஸ் இருக்கா? இதில் சயின்டிஃபிக் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாதுங்க. உங்கள் மைண்ட்ஃபுல்லான விஷயங்களை நீங்கள் அதை பிடிச்சி ஒரு லவ்வோட இன்ட்ரெஸ்ட்டோட பண்ணும்போது ஹாப்பினஸ் தானாகவே கல்டிவேட் ஆகும். இதுக்கு ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லவா? ஏன்னா நம்ம குட்டி கதை சொன்னால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல. இப்போது உங்களுக்கு நீங்கள் சின்ன வயசில் இந்த ஸ்டோரி டெல்லிங்கில் அரண்மனை ராஜாக்கள் கதையெல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்டைல்லையே சொல்கிறேன் கேளுங்க. இந்த ஒரு அரண்மனை இருந்துச்சு. அந்த அரண்மனைனாலே என்ன, ராஜா இருப்பாங்க, மந்திரி இருப்பாங்க, அங்கே இருக்கிற காவலாளிங்க, பொதுமக்கள், இந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த சினாரியோ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த ராஜா சொல்கிறாரு, அவருக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு. மந்திரி கிட்ட கூப்பிட்டு கேட்குறாரு, எதுக்கு எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க, ஆனால் என்கிட்ட பொண்ணு இருக்குது, பொருள் இருக்குது, வைரம் வைடூரியம், ஏன் இந்த நாட்டோட ராஜா, எனக்கு ஏன் சந்தோஷம் நிம்மதின்றது இல்லை, கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே இந்த மன்னர் சரி, இதுக்கு நீங்கள் சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு நான் விளக்கத்தோடையே நான் ப்ரூஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை கூப்பிட்டுட்டு, சரி நீங்கள் யாரை டு த லீஸ்ட் கேட்டகரி அப்படின்னு சொல்லி பாயிண்ட் பண்ணுங்கள், அவங்கக்கிட்டேயே நம்ம அசஸ் பண்ணிடலாம் அப்படின்றாரு. ராஜாவும் என்ன அப்படின்னா, என்கிட்ட காவலாளி இருக்காரு, அந்த காவலாளி கூட சந்தோஷமாக இருக்கிறாரு, ஆனால் எனக்கு அந்த நிம்மதியோ சந்தோஷன்றது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்ட கேள்விக்கு, ஓகே நாளைக்கு நீங்கள் வாங்க அந்த காவலாளி வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே காவலாளி வீட்டுக்கு போனால் அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஹாப்பியாக தான் இருக்கிறாரு. காலையில் வரும்போது அந்த சக காவலாளிங்க கூடயும் வணக்கம் அப்படி இப்படி சொல்லிட்டு ஜாலியாக இருக்கிறார், ஃபன்னாக இருக்கிறார், எப்போவுமே ஹாப்பியாக தான் இருக்கிறாரு. அப்போது இந்த மன்னர் கேட்ட கேள்விக்கு அவர் அமைச்சர் சொல்கிறாரு, நம்ம ஒரு 99 கோல்டு காயின் கேம் விளாண்டு பார்க்கலாமா அப்படின்னு. அது என்ன அது கோல்டு காயின் கேம் அப்படின்னு. ஸோ அப்போது அந்த காவலாளி வீட்டு வாசம் முன்னாடி ஒரு துணி பை நிறையா பொற்காசுகள் வச்சு, அப்படியே அதுக்கு அடியில் ஒரு பேப்பரும் வச்சுட்டு, இதில் 100 பொற்காசுகள் இருக்குது, இதை யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பொற்காசுகள் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கிறாரு. ஸோ இது உங்கள் வீட்டு முன்னாடி இருந்துச்சுன்னா உங்களுக்கு காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். 1 கோடி ரூபா இருக்குது, இது யார் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இது சொந்தம்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாவீங்கல்ல. அதே மாதிரி தான் அந்த காவலாளியும் அதை பார்த்துட்டு அப்படியே சந்தோஷமாக எடுத்துகிட்டு உள்ளே போகிறாரு. எண்ணி பார்க்குறாரு, இதில் 100 பொற்காசுகள் இருக்குன்னு பேப்பரில் எழுதியிருக்கு, வா எண்ணுவோன்னு சொல்லிட்டு அவரும் அவரோட மனைவியும் எண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு எண்ணுறாங்க. அதில் 99 காசு தான் இருக்குது. என்னடா இது 100 காசுன்னு போட்டிருக்குது, 99 தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, திருப்பி வா எண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி 1 2 3 அப்படின்னு எண்ணுறாரு. இப்படியே அவங்களும் எண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. 99 தான் வருது. இவருக்கு ரொம்ப கோபமாகி இந்த காவலாளி என்ன பண்ணுறாருன்னா, பலார்னு ஒரு அறை விட்டு, இங்கே பாரு நீ தான் இதில் கொட்டும்போது எங்கேயோ சிதறி கிடக்குது, நான் போயிட்டு வரேன், அரண்மனைக்கு வேலைக்கு போயிட்டு வரேன், நான் திருப்பி வரும்போது அந்த காணாம போன ஒரு அந்த பொற்காசை கண்டுபிடிச்சி வைக்கிற, இல்லை அப்படின்னா நடக்கிறதே வேறு தான் அப்படின்னு பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இந்த காவலாளி அரண்மனைக்கு போகிறார். போனால் யாரு கூடயும் அவர் பேசல, சிடுமூஞ்சியாக இருக்கிறாரு, எரிஞ்செறிஞ்சு விழுறாரு. இதை பார்க்குறாரு அந்த மன்னர். பார்த்துட்டு அவருக்கு அமைச்சர்கிட்ட கேட்குறாரு, என்ன இவர் எப்போவுமே சந்தோஷமாக தானே இருப்பார், எப்போவுமே ஹாப்பியாக இருக்கிற ஆள் இன்றைக்கி ஏன் இவ்வளோ டென்ஷனாக இந்த மாதிரி இருக்காரு அப்படின்னும்போது, அப்போ தான் அந்த அமைச்சர் சொல்கிறாரு, மன்னரே இதுதான் அந்த 99 கோல்டு காயின் கேமு நல்லா தான் வேலை செய்யுது அப்படின்னு, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னாரு. அப்போ தான் அமைச்சர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, நீங்கள் அதில்
பொற்காசுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறத காட்டிலையும், அந்த பேப்பர்ல என்ன எழுதியிருக்கு 100 பொற்காசுகள் இருக்கு அப்படிங்கும்போது, அவர் எண்ணி பார்த்துட்டு 99 தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒண்ணுமே இல்லாததுக்கு 99 பொற்காசு கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட வேண்டியதானே! ஆனா அவரோட சந்தோஷம் எங்க லாஸ் ஆச்சு? காணாம போனது. இல்லாத அந்த ஒரு காசுக்காக அவரோட நிம்மதிய தொலைச்சு, அவரோட சந்தோஷத்த தொலைச்சு இந்த மாதிரி புலம்பிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி தான் உங்ககிட்ட எல்லாமே இருக்கு அப்படின்னு நீங்க சந்தோஷப்படாம, ஏதோ ஒண்ணு இல்லையே, ஏதோ ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த இல்லாததவே யோசிச்சுட்டு இருக்கும்போது உங்க நிம்மதி கெட்டு போகுது அப்படின்னு சொன்னாராம். ஸோ அப்பதான் அந்த ராஜாவுக்கு புரிஞ்சது, நம்ம ஏன் இருக்கிறத நெனச்சு சந்தோஷப்படக்கூடாதுன்னு. ஸோ அதே மாதிரி தான் உங்ககிட்டயும் எல்லாமே இருக்கு. உங்ககிட்ட என்ன இருக்குன்றத நெனச்சு கிராட்டிட்யூடா ஃபீல் பண்ணி சந்தோஷப்படுறத விட்டுட்டு, என்ட்ட என்ன இல்ல? என்கிட்ட இது இல்லையோ, அது இல்லையோ அப்படின்னு அந்த இல்லாதத மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கிறத விட்டுட்டீங்கன்னா, எங்கேருந்து சந்தோஷம் வரும்? காசு நம்மளுக்கு உண்மையிலேயே சந்தோஷத்த தருமா? இது வந்து நம்ம சொசைட்டல் ஒரு தாட் தான். ஸோ காசு இருந்தா எல்லாத்தையும் வாங்கலாம். பிரஸ்டீஜ், ஸ்டேட்டஸ், எனக்கு ஆசைப்பட்டதெல்லாம் வாங்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே இது தனிப்பட்ட நபரோட விருப்பம் தானே தவிர, அந்த காசு தான் உங்க சந்தோஷத்த தீர்மானிக்கும் அப்படின்னா, அது தவறான ஒரு கான்செப்ட். ஏன் அப்படின்னா, இந்த காச நீங்க சந்தோஷமா நீங்க மெஷர்மென்ட்டா வச்சீங்கன்னு வைங்களேன், இன்னைக்கு நீங்க வந்து ஒரு ரூ. 30,000 சம்பாரிச்சா போதும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆக்சுவலி உங்களோட சேலரி வந்துட்டு ஒரு 20,000 25,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரூ. 5 சேர்த்து வந்தா நல்லா இருக்குமேன்னு நினைப்பீங்க. எப்போ நீங்க ரூ. 30,000 போறீங்களோ, அப்போ வந்து ஒரு ரூ. 50,000 என்னோட சேலரி இருந்தா நல்லா இருக்குமேன்னு வரும். ரூ. 50,000 இருக்கும்போது எனக்கு ரூ. 1,00,000 இருந்தா நல்லா இருக்குமே. அப்போ இந்த காசு வந்து இருக்க இருக்க எனக்கு இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு தான் வந்துட்டு தோணுமே தவிர, உங்களுக்கு அப்பாடா! எனக்கு வந்து நான் நெனச்ச மாதிரி ஒரு ரூ. 30,000 சம்பளம் வந்துருச்சு. நான் செட்டில்டு அப்படிங்கிற மைண்ட் செட் வராது. அதனால தான் மனம் ஒரு குரங்குன்னு சொல்லி வச்சாங்க. சைக்காலஜிலயே அப்படிதான் சொல்லியிருக்காங்க. மனசு வந்து எப்பவுமே மாறிக்கிட்டே தான் இருக்கும். மைண்ட் சேஞ்ச் ஆயிட்டே தான் இருக்கும். ஹேப்பியா இருக்கிற மொமெண்ட்ஸ் எல்லாமே சீக்கிரமா ஃபேட் ஆகுதே மேம். ஏன்? நீங்க அத ஹோல்ட் பண்ண மாட்றீங்க. அதுதான் அந்த கிராட்டிட்யூட் அண்ட் அத எப்படி வேல்யூ பண்றீங்க. இப்போ உங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க. அந்த கெஸ்ட்ட நீங்க வந்துட்டு எப்படி கவனிச்சுக்கிறீங்கன்றத பொறுத்து தான் அவங்க 2 நாள் தங்குறாங்களா, 2 மாசம் தங்குறாங்களா, 2 வருஷம் அப்படியே உட்காந்துருவாங்களான்றது இருக்கு. அந்த கெஸ்ட்ட நீங்க வந்து சரியா ட்ரீட் பண்ணாம, இல் ட்ரீட் பண்ணும்போது அவங்களே போயிருவாங்க. ஸோ உங்களோட சந்தோஷத்த நீங்களே ரெகக்னைஸ் பண்ண மாட்றீங்க. அதனால தான் அது சீக்கிரம் ஃபேட் அவுட் ஆயிருது. லாங் டெர்ம் ஹேப்பினஸ்க்கான டெய்லி ருட்டீனுக்கு நீங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க மேம்? பீஸ்ஃபுல்லா இருங்க. மைண்ட்ஃபுல்லா இருங்க. என்ன பண்றீங்களோ, அதுல வந்து சாட்டிஸ்ஃபைடா இருங்க. செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியம். அதையெல்லாம் தாண்டி நீங்க எக்ஸ்பெக்டேஷன குறைச்சுக்கோங்க. அப்பவே உங்களோட சந்தோஷம் எல்லாம் நிலைச்சு நிக்கும். நீங்க இன்னும் வேணும், இது பத்தல அப்படின்னு அந்த எக்ஸ்பெக்டேஷன் கூட கூட உங்க தேவைகளும் கூட கூட ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷனுக்கு தான் தள்ளப்படுவீங்க. ஸோ நீங்களும் உங்க சந்தோஷம் எங்க இருக்கு? நிம்மதி எங்க இருக்கு? எங்கே நிம்மதின்னு பாட்டு கேட்கலாம். ஆனா நீங்க எங்கே நிம்மதின்னு தேடி போகக்கூடாது. ஸோ உங்களோட சந்தோஷமும், நிம்மதியும் உங்ககிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு செல்ஃப் அசஸ்மென்ட் பண்ணுங்களேன். நல்லா ஒரு கையில காஃபி எடுத்துக்கோங்க. ரிலாக்ஸ்டா மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஒரு பேப்பர், பென் எடுத்து வச்சுட்டு, உங்களோட லிஸ்ட்ட நீங்க எழுதலாம். எது எதுனால உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குது? எந்தெந்த விஷயங்கள் உங்களோட லைஃப்ப மாத்துது? அப்படின்னு ஒரு செல்ஃப் அசஸ்மென்ட் பண்ணும்போது, நெறைய விஷயங்களுக்கும் நீங்க கிராட்டிட்யூடா இருக்க வேண்டிய சிச்சுவேஷனும் கிரியேட் ஆகும். ஏன்னா, நீங்க அதுக்கு நன்றி சொல்ற விதம் கிராட்டிட்யூடா இருக்கிறது உங்களோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் உங்களோட நிம்மதியும் அது வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ சந்தோஷம், ஹாப்பினஸ் அப்படிங்கிறது மத்தவங்க கிட்டேயோ, ஒரு மெட்டீரியல்லையோ, இல்ல ப்ராப்பர்ட்டிலலாம் கிடையாது. உங்க மனசுலயே தான் இருக்கு. உங்ககிட்டயே தான் இருக்கு. அத எப்படி கல்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சா போதும். இன்னும் உங்களோட சந்தேகங்கள் ஏன்னா நெறைய பேருக்கு இந்த மென்டல் ரிலேட்டடான இஷ்யூஸ் அப்படின்னு சொன்னாலே, நம்மள பைத்தியம் நெனச்சுருவாங்க, லூசு, மென்டல்ன்னு டேக் பண்ணிருவாங்களோன்ற பயமும், அந்த மித்தும் இருக்க தான் செய்யுது. ஸோ உங்களோட மனசுல இருக்கிற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ் இது எல்லாத்தையுமே எந்த ஒரு ஹெசிடேஷன்ஸோ, இல்ல ஷைனஸோ இல்லாம டிஸ்கஸ் பண்றதுக்கு ஸ்க்ரீன்ல இருக்கிற அந்த மெயில் ஐடில உங்களோட குவெரீஸ நீங்க ட்ராப் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி சைக்காலஜிக்கலான கான்டென்ட்டுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த். டாடா, பாய்.